ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2025க்கான பிளானர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பிளானர்லேயே பாதிக்கு மேலே பேஜ் பிளாங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதிலே கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபேக்டர் நோட்ஸ்லேருந்து வாங்கினது, லைக் 80 GSM. ஸோ இந்த பிளானர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க பொருள் தான். பென், ஒரு ஸ்கேல், அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர். இது எல்லாமே பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். அண்ட் அது கூட லைட்டாக என்னோடய ட்வீக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பிளானரோட ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயருக்கு ஒரு கவர் பேஜ் 2025 வெல்கம் பண்ணுறதுக்கு, அண்ட் இந்த இயரோட தீம் என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்ஸ்க்கு வந்து நான் 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புக் லாக், எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். ஸோ நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவேன், என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ மூவிஸ், என்னென்ன மூவிஸ் பிடிச்சிருக்கேன், என்னென்ன மூவிஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாக். நீங்கள் வந்து அது மாதிரி சாங்ஸ்க்கு இல்லை ஃபுட் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தென் அண்ட் நவ்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் January 1 அப்போது நான் என்னோட கோல், டாப் இயர் கோலாக என்ன இருக்குது, ஸோ சேவிங்ஸ் நான் இப்போ எவ்வளோ வச்சிருக்கேன், ஃபுட் எவ்வளோ வச்சிருக்கேன், என்ன விஷயம் நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன், நான் எதுக்கு இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், எந்த விஷயம் அவாய்ட் பண்ணுறேன், எந்த விஷயம் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் 31 December அப்போ, ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இயர் எண்டிங் அப்போ நம்ம எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கோம், லைக் குட் ஆர் பேட் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ். ஸோ ஃபார் 12 months நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அட் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் நான் வந்து இங்கே எழுதுவேன். நெக்ஸ்ட்டு விஷன் போர்டு, நான் ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி இதில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு க்ரியேட்டிவ் ஃபன் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பேஜ் வந்து பிரெயின் டம்ப்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்துச்சுன்னா அதை எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கெட் லிஸ்ட்டாகவும் இந்த பேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து மந்த்லி லாக் வந்தாச்சு. January சிம்பிளாக பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். நெக்ஸ்ட் கிராட்டிடியூட். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளானரில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஒன். ஏன்னா உங்கள் லைஃப் வந்து வேர்ஸ்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம ரியலைஸ் பண்ணி இவ்வளோ குட் திங்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நடந்ததில் இந்த லைஃப் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு கோட் இப்போ ரீசெண்டாக ஃபேவரட்டிஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இதுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ நான் அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் செட் இன் மோஷன் வந்து லைக் கிக் ஸ்டார்டிங் மந்த், நம்ம வந்து அங்கே கோல் வந்து இயர்லி கோல் எழுதியிருப்போம். அதை பிரேக் டவுன் பண்ணி இந்த மந்த்துக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சின்னதாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராம்ப்ட் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி எழுதலாம், இல்லை நான் இங்கே கொடுத்துருக்கிறது கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து எப்படி சொல்கிறது, நான் யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுனால அங்கே வர கண்டென்ட் ஐடியாஸ் இல்லை, அதுதான் பிரெயின் டம்ப்பு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் டெய்லி பிளானர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட்.